Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் அநேக மக்கள் ஆண்டவரிடத்தில் வருவது என்பது மிகுதியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் பல மக்கள் ஆண்டவரை தேட மனமில்லாதிருக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறார்கள். என்னதான் ஆண்டவர் மக்களை தேடி தேடி வந்தாலும் மக்களுடைய மனம் உலக கவலையினாலும் மாயையினாலும் மந்தமடைந்து இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறைவார்த்தை சொல்லுது. அருமையான செய்தி. ரோமையர் 6 ஒரு அழகான ஒரு இறைவார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொருவருடைய செயல்களுக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த கைமாறை பெற்றுக் கொள்வார்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் என்னதான் ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடாமல் இருந்தாலும் உலகத்துக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும், பொழுதுபோக்காய் வாழ வேண்டும், இந்த உலகம் காட்டுகிற வழிகளிலே வாழ வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு தனித்தன்மை, ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் தம்முடையவர்களை தம்மிடம் ஈர்த்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் தம்முடைய வல்லமையான திருச்சபை வழியாக அநேக ஜெபங்களை நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அதுல மிக அற்புதமான ஒரு ஜெபம் இருக்கிறது என்றால் அது வல்லமையான ஜெபமாய் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அது என்ன ஜெபம் அப்படின்னா ஜெபமாலை. இன்னைக்கு அநேக மக்கள் ஜெபமாலை சொல்வது இல்லை. ஜெபமாலை ஜெபிக்கும் போது விண்ணக தூதர்களோடு இணைந்து தந்தை கடவுளுக்கு அடிபணிகிற ஒரு வாழ்வு நமக்குள்ளே வெளிப்படுகிறது. வார்த்தை, இறைவார்த்தை மிக தெளிவா சொல்லுது. எலிசபெத் அம்மா அன்னை மரியாதை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. சின்ன குழந்தை அன்னை மரியாதை, ஒரு சிறு குழந்தை 13 வயதிலிருந்து 16 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதில் இருந்த தாய் அன்னை மரியாதை. அந்த காலகட்டத்தில் அவர்களை பார்த்து இந்த எலிசபெத் சொல்றாங்க. லூகாஸ் எழுதின 1ஆம் அதிகாரத்தில் 45வது வசனம் வாசிக்கிறேன். லூகாஸ் எழுதின செய்தி 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேர் பெற்றவர். பாருங்க, 13 வயசிலிருந்து 16 வயதுக்குள்ள உள்ள ஒரு சிறுமி என்று கருதப்படக்கூடிய ஒரு இளம்பெண் அன்னை மரியாதை. அன்னை மரியாதை பார்த்து எலிசபெத் பாட்டி 90 வயசை தாண்டி கடந்து நின்ற ஒரு தாய் சொல்றாங்க, இவ்வளவு வயசாச்சு, எனக்கு கடவுளுடைய காரியத்தை சொன்னாலும் அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா சின்னஞ்சிறு வயது நீ உனக்கு கடவுளுடைய தூதர் சொன்ன வார்த்தையை அது நிறைவேறும் என்று சொல்லி நம்பி விட்டாயே, நீ பேர் பெற்றவன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஊருக்குள்ள நாங்க சுத்தி சுத்தி வர்றோம், நிறைய இறைவார்த்தைகளை சொல்றோம், மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறோம், இறைவார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறோம். ஒன்னும் புரியல தம்பி. இறைவார்த்தையை நம்புகிறதுக்கு மனிதர்கள் இன்றைக்கு இல்லவே இல்லை. நிறைய பேர் இறைவார்த்தையை நம்புறது இல்லை. அதே நாங்க உட்கார்ந்து நாளைக்கு அது நடக்கும், நாளைக்கு இது நடக்கும் புரிய சொல்ற மாதிரி ஏதாவது சில காரியங்களை சொன்னோம்னா உடனே கூட்டம் சேர்க்கணும்.
கடவுள் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிற நீ பேறு பெற்றவர் என்று ஒரு வாக்குறுதியை பெற்ற அன்னை மரியாள் நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறார்கள். தாய் திருச்சபையிலே இறைமகன் இயேசுவை கருவில் சுமக்கும்படி பேறு பெற்றவளாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தவள். அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் திருச்சி அருள்வடையில் ஒரு தியானம் நடந்துச்சு, சிறுபாதை நடந்துச்சு. அப்ப சரியாக 5 to 7 வயதுக்குரிய ஒரு அருமையான ஒரு மகள், ஒரு சிறு குழந்தை மிகுந்த பக்தியோடு சிலுவைப்பாதையில ஒவ்வொரு சிலுவைப்பாதையிலையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டே வந்தாள். அதை நான் பார்த்து வைத்து போனேன். இன்றைக்கு அந்த பெற்றோரை நான் நினைத்து பார்க்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்துல கடவுளுக்கு உகந்த முறையில நாம வளர்க்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். லூர்து மலையில அன்னை மரியாள் காட்சி கொடுத்த போது 2 சகோதரிகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சிறுமியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரலாறு சொல்லுது, பெர்னதத் என்ற சிறுமி. இந்த சிறுமி மிக எளிமையான உள்ளத்தோடு இருந்திருக்கிறார்கள். கடவுளுடைய அருளை கண்டடையக்கூடிய ஒரு பாக்கியம் சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இறைவாக்கினர் சாமுவேல் குழந்தையாக இருந்தார், சிறுவனாக இருந்தார். கடவுள் அவரிடத்தில் பேசினார், தந்தை இறைவன் அவரிடத்தில் பேசினார். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இறைவனுடைய அருளை விரைவில் கண்டுபிடிக்க முடியும். சிறு குழந்தைகள் இன்றைய காலகட்டத்தில் இறைவனுடைய அருளை தேடுவதற்கு எளிதான வழிமுறை ஜெபமாலை சொல்வது, அன்னையை வாழ்த்துவது. அன்னை மரியாளை வாழ்த்துகிறவர்கள் பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் அருள் கொடையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய அருளை விரைவில் கண்டடைவதற்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் அன்னை மரியாள். இயேசு சதுசேயர் பரிசேயரை பார்த்து சொன்னாரு, குருட்டு வழிகாட்டுகிறே அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்னை மரியாளை பற்றி லூக்காசுக்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்துல தெளிவாய் சொல்லப்படுது. 40 வாசிங்க. அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்தில் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அன்னை மரியாளுக்கு 13 to 16 வயசுக்குள்ள மதிக்கப்படத்தக்கக்கூடிய ஒரு பெண்ணாக விளங்கிய அந்த சிறுமியாக இருந்த அந்த இளம்பெண் அன்னை மரியாள் முதிர்ந்த வயது பாட்டியுடைய வீட்டுல போய், அந்த செக்கரியாவுடைய வீட்டுல போய் அந்த எலிசபெத் பாட்டியை பார்த்து வாழ்த்துறாங்க. வாழ்த்துன உடனேயே நம்ம வீட்டுல பெரியவங்க நம்ம ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். கோபத்தை சகோதரி சொல்றாங்க, கரெக்டா கோபம் வரும் உனக்கு. இன்னும் நீ அரைச்சா கூட உயரல, வளரல, நீ இல்லாம நீ வாழ்த்துற அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு நம்ம புத்திசாலி. ஆனா புத்தியை கடன் கொடுத்த அந்த அம்மா அப்படிதான் சொல்லலாம். எலிசபெத் யாரு? புத்தியை கடன் கொடுத்த அம்மா அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன பிள்ளை வாழ்த்துன உடனே அந்த அம்மா காது கொடுத்து கேட்டுச்சுல, ஒரு சிறுமி வாழ்த்துன உடனே காது கொடுத்து கேட்டுச்சு. அதனால பெரியவங்க முதுமொழியில சொல்லுவாங்க, சிறு பிள்ளை சொன்னா கூட அறிவுரையை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது பொறுமொழி தான். ஆனா நம்ம யாருமே அப்படி செயல்படுறது இல்லை. அப்ப அன்னை மரியாள் சிறுமியாக இளம் பெண்ணாய் வளர்ந்து வந்த அந்த அன்னை மரியாள் நம்முடைய தாய் எலிசபெத் பாட்டியை பார்த்து வாழ்த்திய உடனே அந்த அம்மாவுடைய கருவில் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளியது. அது மட்டும் நடக்கல. அன்னை
கேட்ட உடனே இந்த எலிசபெத் பாட்டி அபிஷேகம் பெற்றது, தூய ஆவியால் நிறைந்தது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு போரடிக்கிற ஜபம் என்ன ஜபம்? அது வேண்டாத இருப்பான ஜபம். பூச ஆரம்பிக்கிற ஜபம் ஜபங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கட்டும், சொல்லட்டும், போக பார்த்துட்டு இப்பதான் ஜபங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு நம்ம புத்தி எல்லாம் கெட்டு போய் இருதயம் கெட்டு போய் கிடக்கு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீ மிக மிக ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், கடவுளை அருளை கண்டடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபமாலையை சொல்ல வேண்டும், பக்தியோடு சொல்ல வேண்டும், இறை அருளை பெற்று மகிழ்வீர்கள். உண்மையிலே சொல்றேன், எங்க ஊர்ல சரகடியில இப்ப போன வருஷம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன், கடைபிடிச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. மேரி ஜோசப்னு 2 பேர் எனக்கு சொந்தக்கார பிள்ளைங்க. அந்த பாப்பா குழந்தை பாக்கியத்துக்காக திருமணம் முடிஞ்சு 2-3 வருஷம் தாண்டிடுச்சு. வந்து நம்ம ஜெபக்கூடத்துல அன்னை லூர்தன்னை ஜெபக்கூடத்துல வந்து மாமா எனக்கு ஜெபம் பண்ணுன்னு கேட்டாங்க. கண்டிப்பா ஜெபிக்கிறேன், அதோட நீ ஒன்று செய்யணும். என்ன? தினமும் நீ ஜெபமாலை சொல்லணும், மாதாவை நோக்கி ஜெபமாலை சொல்லணும். அது மட்டும் இல்ல, நம்ம பிரேயர் காலத்தில் பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து முதல்ல ஜெபமாலையை ஆரம்பிக்கிற பணியை நீ செய். நிச்சயமாக சொல்கிறேன், 3-4 மாதங்கள் தாண்டாது உன்னை அன்னை மரியாதை நிரப்பி ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். 2 மாதம் சொன்னால் 3வது மாதம் கருவுற்றார். அப்ப ஜெபம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாங்க வெளிப்பாடு, 2 குழந்தை பிறக்கும் போது ஆம்பளத்தோடும் பொம்பளத்தோடும் கருவில் இருக்குன்னார். சொன்னேன் பாப்பாடா, பாப்பா உனக்கு ஆம்பளத்தையும் பொம்பளத்துக்குமா 2 கடையை கொடுக்க போறாருன்னு. சரி மாமா போயிடுச்சு. அதே மாதிரி ஆண்டவருடைய அருளோடு ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 கனியை பெற்றெடுத்துக் கொண்டு இப்போது தாய் மகன் சேயாக வீட்டில் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தேவ தாயார் அன்னை மரியாள் சிறுவளாய் இருந்தாலும் அன்னையுடைய பரிந்துரை மிக சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபமாலை சொல்றதே இல்லை. ஒரு காலத்துல மக்கள் எங்க பார்த்தாலும் ஜெபமாலை கையில வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஜெபமாலையே இல்லை. அதனாலதான் கொள்ளை நோய்கள் நிறைய தாக்கும். எப்படி சம்பாதிச்சாலும் வீட்டுல நிக்க மாட்டேங்குது. ஜெபமாலை சொல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய வியாதிகளை திருச்சபையின் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய தனவந்தர்களாய் உயர்த்தப்பட்டவர்கள் அன்னையினுடைய பரிந்துரையால். கடவுள் விண்ணகத்திலிருந்து இம்மண்டலத்திற்கு வல்லமையுள்ள செல்வந்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்கச் செய்தார். செல்வங்களுள் சிறந்த சிறுமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்னை மரியாள் வாக்குத்தத்த பேரை மரியாள் கருவை திறந்து ஆண்டவருடைய தாய் என்ற அருளை பெற்றுக் கொண்டார்கள். அன்னை மரியாளுடைய கருவிலே வந்து தங்கியவர் சாதாரண பிச்சைக்காரர் இல்ல, விண்ணையும் மண்ணையும் படைச்சு பராமரித்து அதை வாழ்விக்கக்கூடிய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? விண்ணகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணக கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு கருவை திறந்து தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்வை முழுமையாக இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே தாழ்த்திக் கொண்டு தன் வாழ்வு முழுவதையும் இறை ஆவியில் நிறைந்து வாழ அர்ப்பணித்தவள் அன்னை மரியாள். வாசிக்க எபேசியர் 1:3. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர்
வழியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பாருங்க அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தினுடைய ஆவிகளால் மயக்கப்பட்டு தன்மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிறைய தொழிலதிபர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி குபேர பொம்மையை வாங்கி கடையில் வச்சுக்கிறாங்க. குபேர பொம்மையை வச்சிருந்தவங்க எல்லாரும் நிறைய கோடீஸ்வரர்கள் ஒண்ணுமில்லாம எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு தெருவுக்கு வந்தவர்கள் எத்தனையோ பேர் என் கணக்குல இருக்காங்க. குபேர பொம்மையை கொண்டு வந்து கடையில வச்சவன் ஒரு கிறிஸ்தவன் இருந்தானா அவன் தோல்வி அடைவானே தவிர முன்னேற மாட்டான். குபேரனுக்கெல்லாம் பெரிய குபேரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணிலிருந்து அருளப்பட்ட ஆசீர்வாதம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய கருவறையில் தங்கியிருந்து அவர் பிறந்தார். எந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும், எந்த அலுவலகம் ஆசீர்வதிக்கப்படணும், எந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அங்கே ரெண்டே ரெண்டு ஆசீர்வாதம் இருந்தா போதும். ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாளை குறித்து எவர் ஒருவர் ஜெபமாலை சொல்லுகிறாரோ அவர் மிகப்பெரிய செல்வந்தராய் மாறுவார். இவ்வுலகத்துக்குரிய செல்வம் அன்னை மரியாளிடமிருந்து கொடுக்கப்படும். விண்ணகத்துக்குரிய செல்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கொடுக்கப்படும். அன்னை மரியாளை பின்பற்றியவர்களும் புனிதர்களை பின்பற்றியவர்களும் நரகத்துக்கு போவதில்லை. வேதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்திக்காக தன் உயிரை கொடுத்த அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். எனவே அறிவு தெளிவோடு விழிப்பாயிருக்க உங்களை அழைக்கிறார் ஆவியானவர். எனவே முன்மதி உடையவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். தூய ஆவியானவர் வழிநடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் அன்னை மரியாள். அன்னை மரியாளை வாழ்த்துகிறவர்கள் ஆசி பெறுவார்கள். அன்னை மரியாளை வாழ்த்து சும்மா இருங்க. இங்க இருந்து பீடத்திலிருந்து ஒரு ஆளுக்கு கூடாது. அன்னை மரியாளை வாழ்த்துகிறவர்கள் இறை பற்றிலே வளர்வார்கள், கடவுளுடைய அருளை பெறுவார்கள், ஆவியானவரால் வழிநடத்தப்படுவார்கள். எனவே உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதம் குறையாது. அன்னை மரியாளிடத்தில் கண்ணீரோடு மன்றாடியவர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவார்கள். எனவே கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரின் இறை மக்களே, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நீங்க சோர்ந்து போக வேண்டாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெபமால சொல்லுங்க. நீங்க வீழ்ந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுக்க ஆண்டவர் வல்லவர். நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். அல்லேலூயா. இந்த ஜெபமாலை என்பது ஏதோ பொழுதுபோக்கு சொல்ற ஜெபம் இல்ல. ஜெபமாலை ஒரு ஜெபமாலை சொல்லும்போது விண்ணக கடவுளுக்கு அடிபணிகிறோம் என்ற வாக்குறுதி. ஒரு ஜெபமாலையை சொல்லும்போது விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தந்தை கடவுள் தன் தூதர்களோடு உங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள இறங்கி வருகிற ஒரு அருமையான அற்புதமான ஜெபம். ஒரு ஜெபமாலை சொல்லும்போது மரணத்திலே விழுந்து போய் நரகத்தை நோக்கி போகக்கூடிய ஆன்மாவை மோட்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை மிக்க ஜெபம் ஜெபமாலை. ஒவ்வொரு 10 மணி முடிஞ்சோன்னு என்ன சொல்றோம்? ஓ என் இயேசுவே, உணர்ந்து சொல்லுங்க. ஓ என் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்தும் சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் அதிக ஆபத்தில் இருப்போரையும் மோட்ச பாக்கியம் கொண்டு போய் சேர்த்தரணும். இதை விட
வீட்டுல ஜெபம் என்ன இருக்கு மக்களே? நல்லா விழிப்பாருங்க. இந்த ஜெபமாலையில இந்த ஒரு ஜெபத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் பரலோகம் போவார்கள். இயேசு மரித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் செய்யப்பட்ட 3 நாள் பாதாளங்களுக்குள்ளே இறங்கி போனார். அவர் மரித்தோர்களை எல்லாம் உயிர் தெழச் செய்தார். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவள். தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில ஆத்துமாக்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டவள். திருச்சபையில மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அன்னை மரியாள். நித்தியத்துக்கு நரகத்துக்கு போகக்கூடிய மனுஷன் ஒருத்தனையும் நரகத்துக்கு போகாம பாதுகாக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அன்னை மரியாள். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான போதகர்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான நற்செய்தியாளர்கள் இருக்கலாம். எங்களால் பரிந்துரைக்க முடியாத அநேக ஆத்துமாக்களுக்காக அன்னை மரியாள் பரிந்துரைக்கிறார். அதனாலதான் திருச்சபை இத்தனை ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஆயிரம் ஒரே மதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய பரிந்துரை திருச்சபையில் இருக்கிறது. உங்க வீட்டில் இருக்கணும். அன்னை மரியாளுடைய பரிந்துரை உங்க வீட்டில் இருந்தா உங்களுடைய வீழ்ச்சி எல்லாம் எழுச்சியாகும். நீங்க எழுச்சி பெற்று மகிழ்வீர்கள். அகால மரணம் வராது. ஜோபால சொல்றவங்களுக்கு அகால மரணம் வராது. எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளோ ஒரு பேடி பெயர் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க அங்கேயும் போகாதீங்க. கடவுள் உயிரோடு இருக்கிறார். அவர் ஏற்படுத்திய திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. அந்த திருச்சபைக்கு தலைமை பிதாவானவர் ஏற்படுத்திய அன்னை மரியாள். அதனால தாய் திருச்சபை. கடவுள் திடீர்னு அங்கிருந்து பொங்கல் குதிக்கல. அவர் தேர்ந்தெடுத்த அன்னை மரியாள் நம்முடைய தாய். அவர்களிடமிருந்தே பிறந்தார். அதனாலதான் லூக்காவுல 1ஆம் அதிகாரத்துல எழுதினா, இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேர் பெற்றவள் என்று கூறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 49வது வாக்கியம். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஏனெனில் வல்லவராம் கடவுள். என்னுடைய கடவுள் யாரு? சாதாரண கடவுள் இல்ல. என்னுடைய கடவுள் சாதாரண கடவுள் இல்லையா? அம்மா சொல்றாங்க, என்னுடைய கடவுள் சாதாரண கடவுள் இல்ல. இந்த அன்னை மரியாள் யாரை கொடுத்தார்கள்? இந்த திருச்சபைக்கு விண்ணகரையும் மண்ணையும் படைத்த இறைவனை கொடுத்தார்கள். அன்னை மரியாள் உலகத்துல இயேசுவுக்கும் பிதாவுக்கும் தூய ஆவியானவருக்கும் சான்றாக இருக்கிறார்கள். வேற ஒரு பேடி பெயருக்கு ஒன்றும் சான்று இல்லை. கடவுளுடைய தாய் மரியாதை போல சாட்சி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கடவுளுக்கு பிதாவின் குமாரத்தியாகவும் இயேசு கிறிஸ்துவின் தாயாகவும் தூய ஆவியுடைய சகோதரியாகவும் நண்பியாகவும் தோழியாகவும் விளங்கக்கூடியவர் அன்னை மரியாள். நம்ம மாதாவை பின்பற்றுகிற ஒருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க, பாதாளம் போக முடியாது. இயேசுவுடைய சிலுவையில பாடுகள்ல இறுதி வரை போய் அவங்க ஆட்ட உருட்டுறதுக்கு பயப்படாம, என் மகனை அடிக்கிறவன் என்ன வேணா அடிச்சுக்க கொண்டு துணிந்த உள்ளத்தோடு கல்வாரியை நோக்கி பயணப்பட்டவள் என் தாய். அன்னை மரியாளோடு இணைந்து இருப்பவர்கள் என்றுமே தோல்வியடைவதில்லை, வெற்றியை காண்பார்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, 25 ஆண்டுகளாக நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிற எங்க அம்மா எத்தனையோ முறை காட்சி கொடுத்து பேசியிருக்கிறார்கள். மாதாவுடைய காட்சியை பெற்றவன். அதனாலதான் இவ்வளவு அதிகாரத்துடைய உண்மையான சொல்றேன். அன்பானவர்களே, தேவ அன்னைக்கு நீங்க எல்லாரும் அடிமைகள் அல்ல, அவருடைய மணி முத்துக்கள், தேவதாயுடைய முத்துக்கள், திருச்சபை மக்கள். எனவே நீங்க உங்க வீட்டுல காலையில ஒரு ஜெபமால, இரவுல ஒரு ஜெபமால சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. ஒரு ஜெபமாலையை சொல்லி உங்க குடும்ப தலைவரை ஒப்புக்கொடுங்க, பலவீனப்பட்டவங்க கணவனை ஒப்புக்கொடுங்க. எந்த தீய பழக்கங்கள்
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் பேறு பெற்றாயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள் பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக, இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள் பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக, இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள் பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக, இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள் பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக, இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள் பெற்றவர்.
என்றும் இருப்பதாக.